அது போறியா? ஃபோன் பண்ணி இன்றைக்கி பாப்பாவே இந்த மணிக்கு நான் இதில் போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கே அந்த அளவுக்கு போனோம்னா, தமுக்கத்தில் அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்களா, அங்கே தாங்க நாங்கள் போனோம். ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன், நாங்கள் ஒன்றுமே வாங்கலை, ஒன்றுமே வாங்கி சாப்பிடல, ஒரு ராட்டினமும் ஏறலை, எதுவுமே வாங்கலை. அதுக்கடுத்து ஏன் இப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு வெளியே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சரி அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற செலவையாவது குறைச்சி நல்லா மனசார சுற்றி பார்த்தோம். நல்லா எல்லாத்தையும் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு பாப்பாவை மட்டும் ஏமாற்றி கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக பாப்பா மட்டும் அந்த ஒரு ராட்டினத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துட்டு ரமணா மெஸ் அப்படி சொல்லிட்டு அங்கேயே தமுக்கம் பக்கத்துலேயே ஒரு ரமணா மெஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பாடு சூப்பராக இருக்கும், காஸ்ட்டு அஃபோர்டபுளாக இருக்கும், ஆனால் சாப்பாடு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அங்கே தான் போனோம். நான் மசால் தோசை, அவங்க நார்மல் தோசை வாங்கிட்டு சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு எது வேணும்னு கேட்டோம். இட்லிக்கு தான் ஆமான்னு சொன்னாங்க. அப்படியே இட்லியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஊட்டி விட்டு நாங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. நாளைக்கு ஒரு வீட்டில் பார்ப்போம். டாட்டா பாய்.